ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு speakinthi.com சேனல். நம்ம speakinthi.com சேனலில் தமிழ் மற்றும் ஆங்கிலம் வழியாக எப்படி ஹிந்தியை சுலபமாக கற்றுக்கலான்னு பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வீடியோலையும் சிறிய சிறிய வார்த்தைகளை எப்படி ஈஸியாக ஹிந்தியில் கற்றுக்கலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே speakinthi.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிற வீடியோஸ் சீக்கிரமாக உங்களை வந்து ரீச் ஆகும். முதலாவது ஆன். இது ஆங்கிலத்தில் மேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆன் என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் ஆத்மி. ஆத்மி. ஆன் என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் ஆத்மி. அடுத்தது அப்போ பெண், இதுக்கு ஆங்கிலத்தில் விமன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ விமன். பெண் என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் என்ன? ஔரத். ஔரத். பெண், ஔரத். ஆண் என்ற வார்த்தைக்கு ஆத்மி என்றும் பெண் என்ற வார்த்தைக்கு ஔரத் அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவோம். அப்போ சிறுவன், இதுக்கு ஆங்கிலத்தில் பாய். சிறுவன் என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் லடுக்கா. லடுக்கா. சிறுவன், லடுக்கா. சிறுமி, இது ஆங்கிலத்தில் கேர்ள்னு சொல்லுவோம். அப்போ சிறுமி இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் லடுக்கி. சிறுமி, லடுக்கி. கணவன், இந்த வார்த்தையை ஆங்கிலத்தில் ஹஸ்பண்ட்னு சொல்லுவோம். இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் என்ன வரும்? பதின்னு சொல்லுவோம். கணவன் என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் பதின்னு சொல்லுவோம். அப்போ மனைவி. மனைவி என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் ஒய்ஃப்னு சொல்லுவோம். அப்போ மனைவி என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? பத்னி. பத்னி. மனைவி, பத்னி. கணவன், பதி. மனைவி, பத்னி. அடுத்த வார்த்தை திருடன். இது ஆங்கிலத்தில் தீஃப்னு சொல்லுவோம். அப்போ திருடன் இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? சோர். சோர். திருடன், சோர். பைத்தியம், இதை ஆங்கிலத்தில் மேட்னு சொல்லுவோம். அப்போ பைத்தியம் இந்த வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? பாகல். பாகல். பைத்தியம், பாகல். மழை, ரெயின் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அப்போ மழை என்ற வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? பாரிஷ். பாரிஷ். மலை, பாரிஷ். அடுத்த வார்த்தை மலை. இந்த மலை எதை குறிக்கும்னா மவுண்டெயின்ஸ். மவுண்டெயின் அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்லுவோம். அப்போ மலை என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் என்ன? பாஹட். பாஹட். மலை, பாஹட். அடுத்த வார்த்தை மரம். இது ஆங்கிலத்தில் ட்ரீன்னு சொல்லுவோம். அப்போ மரம் இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? பேட். பேட். மரம், பேட். அடுத்து செடிகள். ஆங்கிலத்தில் பிளான்ட்ஸ்னு சொல்லுவோம். அப்போ செடிகள் இந்த வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? பௌதே. பௌதே. செடிகள், பௌதே. மரம் என்ற வார்த்தைக்கு பேட் என்றும் செடிகள் என்ற வார்த்தைக்கு பௌதே அப்படின்னு சொல்லுவோம். மரம் இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் இட் என்ற வார்த்தை அமைதியாக ஒலிக்கணும். பேட் அப்படி சொல்லணும். செடிகளுக்கு பௌதே. அடுத்த வார்த்தை பிறப்பு. பிறப்பு என்ற சொல்லுக்கு ஆங்கிலத்தில் பர்த். அப்போ பிறப்பு என்ற சொல்லுக்கு ஹிந்தியில் என்ன வரும்? ஜன். ஜன். பிறப்பு, ஜன். இறப்பு, இதற்கு ஆங்கிலத்தில் டெத். பிறப்பு ஹிந்தியில் ஜன். இறப்பு இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் மவுத். மவுத். இறப்பு, மவுத். பிறப்பு என்ற சொல்லுக்கு ஜன் என்றும் இறப்பு என்ற சொல்லுக்கு மவுத் அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவோம். அடுத்தது உண்மை. உண்மை, இதற்கு ஆங்கிலத்தில் ட்ரூத். அப்போ உண்மை என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் சச். சச். உண்மை, சச். பொய். பொய், இதை ஆங்கிலத்தில் லைன்னு சொல்லுவோம். அப்போ பொய் என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் ஜூட். ஜூட். பொய், ஜூட். உண்மை என்ற வார்த்தைக்கு சச் என்றும் பொய் என்ற வார்த்தைக்கு ஜூட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததான் திருமணம். இது ஆங்கிலத்தில் மேரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ திருமணம் என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் ஷாதி. ஷாதி. திருமணம், ஷாதி. உறவு, இதற்கு ஆங்கிலத்தில் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உறவு இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? ரிஷ்தா. ரிஷ்தா. உறவு, ரிஷ்தா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 15க்கும் மேற்பட்ட வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் பார்க்கும்போது நீங்கள் மிகவும் சுலபமாக கற்றுக்க முடியும். நம்ம இன்றைக்கி பார்த்த வார்த்தைகள் ஆண், இதற்கு ஆத்மி. பெண்,
இதற்கு அவுரத்னு சொல்லுவோம். சிறுவன் லடுக்கான்னு சொல்லுவோம். சிறுமி இந்த வார்த்தையை லடுக்கின்னு சொல்லுவோம். கணவன் இந்த வார்த்தையை பதின்னு சொல்லுவோம். மனைவி இந்த வார்த்தையை பத்னின்னு சொல்லுவோம். திருடன் இந்த வார்த்தையை சோர்னு சொல்லுவோம். பைத்தியம் இந்த வார்த்தையை பாகல்னு சொல்லுவோம். மலை இந்த வார்த்தையை பாரிஷ்னு சொல்லுவோம். மலை அதாவது மவுண்டெயின் இந்த வார்த்தையை பாகர்னு சொல்லுவோம். மரம் இந்த வார்த்தையை பேட்னு சொல்லுவோம். செடிகள் இந்த வார்த்தையை பௌதைன்னு சொல்லணும். பிறப்பு இந்த வார்த்தைக்கு ஜன் அப்படின்னு சொல்லுவோம். இறப்பு இந்த வார்த்தைக்கு மவுத் அப்படின்னு சொல்லணும். உண்மை இந்த வார்த்தைக்கு சச் அப்படின்னு சொல்லணும். பொய் இந்த வார்த்தைக்கு ஜூட்னு சொல்லுவோம். திருமணம் இந்த வார்த்தைக்கு ஷாதின்னு சொல்லுவோம். உறவு இந்த வார்த்தைக்கு ரிஷ்தான்னு சொல்லுவோம். ஏறு ஏறு இதற்கு ஆங்கிலத்தில் கெட் ஆன். ஏறு என்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? மில்கர் ரஹானா. ஏறு மில்கர் ரஹானா. இறங்கு கெட் ஆஃப் அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்லுவோம். இறங்கு என்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் உதர் ஜாவோ. இறங்கு உதர் ஜாவோ. ஏறு என்ற வார்த்தைக்கு மில்கர் ரஹானா. இறங்கு என்ற வார்த்தைக்கு உதர் ஜாவோ. சுலபம் ஆங்கிலத்தில் ஈஸின்னு சொல்லுவோம். சுலபம் என்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் ஆசான். சுலபம் ஆசான். கடினம் ஆங்கிலத்தில் டிஃபிகல்ட்டுன்னு சொல்லுவோம். அப்போ கடினம் என்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? கதின். கடினம் கதின். சுலபம் என்ற வார்த்தைக்கு ஆசான் என்றும் கடினம் என்ற வார்த்தைக்கு கதின் என்றும் சொல்லலாம். கிட்ட ஆங்கிலத்தில் நியர்னு சொல்லுவோம். கிட்ட என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் பாஸ்மை. கிட்ட பாஸ்மை. அப்போ தூரம் இது ஆங்கிலத்தில் டிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். தூரம் என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? தூரி. தூரம் தூரி. கிட்ட பாஸ்மை. தூரம் தூரி. ஆழமற்ற ஷாலோ அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்லலாம். ஆழமற்ற என்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் உத்தலா. ஆழமற்ற உத்தலா. அப்போ ஆழமான ஆங்கிலத்தில் டெப்த்துன்னு சொல்லுவோம். அப்போ ஆழமான இந்த வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? கஹராயி. ஆழமான கஹராயி. ஆழமற்ற உத்தலா. உள்ளே இதற்கு ஆங்கிலத்தில் இன்சைடுன்னு சொல்லுவோம். அப்போ உள்ளே இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? அந்தர். உள்ளே அந்தர். வெளியே ஆங்கிலத்தில் அவுட் சைடுன்னு சொல்லுவோம். வெளியே பாகர். அடுத்த வார்த்தை சுருக்கம். இதற்கு ஆங்கிலத்தில் சம்மரின்னு சொல்லுவோம். அப்போ சுருக்கம் என்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் சாரான்ஷ். சுருக்கம் இந்த வார்த்தைக்கு சாரான்ஷ். விளக்கம் ஆங்கிலத்தில் எக்ஸ்பிளனேஷன்னு சொல்லுவோம். அப்போ விளக்கம் இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் ஸ்பஷ்டிகரன். விளக்கம் ஸ்பஷ்டிகரன். சுருக்கம் என்ற வார்த்தைக்கு சாரான்ஷ் அப்படின்னு ஹிந்தியில் சொல்லலாம். விளக்கம் என்ற வார்த்தைக்கு ஸ்பஷ்டிகரன் அப்படின்னு ஹிந்தியில் சொல்லணும். அடுத்த வார்த்தை நிஜம் ஆங்கிலத்தில் ரியாலிட்டின்னு சொல்லுவோம். அப்போ நிஜம் இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? வாஸ்தவிக்தா. நிஜம் வாஸ்தவிக்தா. கனவு ஆங்கிலத்தில் ட்ரீம்னு சொல்லுவோம்.
அப்போ கனவு இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? சப்னா. சப்னா கனவு, சப்னா. நிஜம் என்ற சொல்லுக்கு வாஸ்தவிக்தான்னு சொல்லலாம். கனவு என்ற சொல்லுக்கு சப்னான்னு சொல்லலாம். அடுத்தது இடது பக்கம், ஆங்கிலத்தில் லெஃப்ட் சைடுன்னு சொல்லுவோம். அப்போ இடது பக்கம் இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? பைன் தரஃப். பைன் தரஃப் இடது பக்கம், பைன் தரஃப். அப்போ வலது பக்கம் ரைட் சைடுன்னு சொல்லுவோம். வலது பக்கம் இது ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? தஹினி ஓர். தஹினி ஓர் வலது பக்கம், தஹினி ஓர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த எல்லா சிறிய சிறிய வார்த்தைகளையும் நீங்கள் ஒன்ஸ் அகேன் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்த்த வார்த்தைகள் ஏறு, மில்கர் ரஹானா. இறங்கு, உதஜாவோ. சுலபம், ஆசான். கடினம், கதின். கதின். கிட்ட, பாஸ்மை. தூரம், தூரி. ஆழமற்ற, உத்தலா. ஆழமான, கஹராயி. உள்ளே, அந்தர். வெளியே, பாகர். சுருக்கம், சாரான்ஷ். விளக்கம், ஸ்பஷ்டிகரன். நிஜம், வாஸ்தவிக்தா. கனவு, சப்னா. இடது பக்கம் பைன் தரஃப், வலது பக்கம் தஹினி ஓர். இந்த எல்லா வார்த்தைகளையும் நீங்கள் சரியான உச்சரிப்போட மீண்டும் மீண்டும் பார்க்கும்போது மிகவும் சுலபமாக உங்களால் ஹிந்தியில் பேச முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in next video.